श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रतिपस्थानपद्धति श्लोकं 138 दशग्रीवस्तम्भेरमदळनदुर्दान्तहृदये विहारस्वाच्छन्त्याद्विशति रहुसिंहे वनभुवं स्ववात्सल्यक्रोडीकृतभरतशाभेव भवति निराबाधां पादावनि न विजहौ கோசலகுஹாம். பதபதார்த்தம். ஹே பாதாவனி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. தசக்ரீவ, ராவணனாகின்ற. ஸ்தம்பேரம, யானையினுடைய. தளன, பிளக்கிறதில். துர்தாந்த, வெறி பிடித்திருக்கின்ற. ஹிருதயே, மனதை உடைத்தாயிருக்கின்ற. ரகுசிம்ஹே, ராமனாகிற சிம்மமானது. விஹாரஸ்வாச்சந்தியாத், தன்னிஷ்டப்படி விளையாடுவதனால். வனபுவம், காட்டு பிரதேசத்தை. விஷதி சதி, பிரவேசித்தபோது. பவதி, நீயானவள். ஸ்வ, தன்னுடைய. வாத்சல்ய, தோஷத்தை பார்க்காத ஸ்நேகத்தினால். குரோடீகிருத, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற. பரத, பரதனாகிற. ஷாபேவ, குட்டியையுடைத்தானவள் போல். நிராபாதாம், ஒரு விதமான உபதிரவமில்லாமல் இருக்கின்ற. கோசல குஹாம், கோசல தேசமாகின்ற குகையை. ந விஜஹோ, விடவில்லை அப்படின்னு சாய்க்கிறேன். அதாவது இது ஒரு அழகான உபமான உபமேயம் இருக்கக்கூடிய ஒரு ரூபக அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது இங்கே ஒரு குட்டி கதை சொல்கிற சுவாமி நமக்கு. என்னென்னா, ஒரு ஆண் சிங்கம் இருக்குது. அந்த ஆண் சிங்கத்துக்கு கூட ஒரு பெண் சிம்மமும் ஒரு குட்டி சிம்மமும் சிங்கக்குட்டியும் கூட இருக்குது. இப்போது அந்த ஆண் சிங்கம் குகையை விட்டு வெளில வனத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யானை பயங்கரமாக ஒரு பிளறது, சத்தம் போடுறது. இப்போ அந்த யானையை அதோட கொட்டத்தை அடக்கணும். அந்த மாதிரி அது பயங்கரமாக அந்த யானையானது சத்தம் போட்ட உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துடுறது. ஏன்னா சிங்கத்தை எதிர்த்து ஒரு இதுவுமே இருக்க முடியாது, காட்டில் எந்த மிருகமுமே இருக்க முடியாது. இப்போது இந்த யானையோட தலையில் ஓங்கி ஒரு அடி கொடுத்து அதனோட தலையை பிளக்கிறேன் பார் அப்படின்னு சொல்கிறது ஆண் சிங்கம். அப்போ அங்கே கூட அந்த குட்டி சிங்கம் நின்றுருக்கு. அது அழுதுன்ருக்கு. ஏன்னா பொதுவிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆற்றுலேயே ஒரு அப்பா வாசலில் போய் சண்டை போட போகிறார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்பாவை எதனா பண்ணிட்டு வாழ, அப்பாவுக்கு எதனா ஆகிடுமா, அப்பா என்ன ஆவா, அந்த மாதிரி எல்லாம். அப்போ அந்த அம்மா குழந்தைய உள்ளே கூட்டின்னு போயிடுவா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் அப்பாவால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்போ இந்த குழந்தை அந்த குட்டி சிங்கம் அழுதுன்ருக்கு. அப்போ அந்த பெண் சிங்கம் குட்டி சிங்கத்தை கூட்டின்னு போய்டுறது, குகைக்குள்ளே கூட்டின்னு போய்டுறது. இது ஒரு சீன். இதை சுவாமி இந்த இடத்துல அழகாக நமக்கு இந்த ராமாயணத்தோடு சேர்த்து கொடுக்குறார். அதாவது இந்த கதையில் வர ஆண் சிங்கம் தான் ராகவசிம்மம். சுவாமின் ராகவசிம்மா அப்படின்னு சொன்னாரே, அந்த ராகவசிம்மம் ராமன் தான் அந்த ஆண் சிங்கம். அந்த யானை தான் ராவணன். இப்போ இந்த காட்டுக்குள்ளே போய், தண்டகாரண்யத்துக்குள்ளே போய் ராவணவதம் முடியணும். இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த யானையோட திமிரை அடக்கணும் இந்த சிங்கத்துக்கு. ஆனால் அப்போ அந்த குட்டி சிங்கம் யார்? பரதன். பரதன் அழுதுண்டே இருக்கான். அண்ணா நீ என்னோட வந்துடுன்னு. இந்த குட்டி சிங்கம் அழுதுன்ருக்கு. அப்பாவை பார்த்து, ஆண் சிங்கத்தை பார்த்து இந்த குட்டி சிங்கம் அழுது. அப்போது அந்த குட்டி சிங்கத்தை சமாதானப்படுத்தி, நீ வா, அப்பா அதெல்லாம் பார்த்துப்பார், நீ என்னோட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பெண் சிம்மமானது அந்த குட்டி சிங்கத்தை கூட்டிகிட்டு போகிறது. அந்த பெண் சிங்கம் யார்? அதுதான் பாதுகாதேவி. அவள் ஒரு பெண் சிங்கம். அந்த குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது தான் அயோத்திக்கு திருப்பி வருது. ஆக அந்த குகை வாசல் சித்திரக்கூடம், குகைக்குள்ள அயோத்தி. பரதனான குட்டி சிங்கத்தை பாதுகாதேவியான பெண் சிங்கமானது, நான் இந்த குழந்தைய அழைச்சின்னு போகிறேன், நீங்கள் போய் அந்த யானையோட திமிரை அடக்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி ஆண் சிங்கத்தை அனுப்பிச்சி வச்சு குட்டி சிங்கத்தை பரிவோடு திருப்பி அயோத்திக்கு கூட்டுண்டு வரா. ஏன்னா இந்த பிரதிபஸ்தான பத்ததியே திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளல் தான். ஆக குகையோட வாசல்லேருந்து, அதாவது சித்திரக்கூடத்துலேருந்து குகைக்குள்ள, அதாவது அயோத்திக்குள்ள பரதன் பாதுகையை கூட்டுண்டு வரல,
பரதன் தலையில் ஏழை பண்ணிட்டாரே ஒழிஞ்சு பரதன் பாதுகையை கூட்டுண்டு வரல, பாதுகை பத்திரமாக பரதனை திருப்பி கூட்டுண்டு வரான். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, பாதுகையானவள் ஒரு பெண் சிங்கம் அப்படின்னு சாய்க்கிறார். பெண் சிங்கம் அப்படின்னா பெண் சிங்கத்துக்குன்னே சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உண்டு. இந்த லயன்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் ஆண் சிங்கத்துக்கு எல்லாத்தையும் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு மேற்பார்வை பார்க்கறது அது மாதிரி தான் தெரியும். ஆனால் பெண் சிங்கத்துக்கு அந்த ஃபெரோஷியஸ் குணமும் உண்டு, அதாவது மூர்க்கமான குணமும் உண்டு. அதே சமயத்தில் தன்னோட குட்டிகளை வளர்க்குறதுல ஒரு காருண்யமும் ஜாஸ்தி உண்டு. இப்போ ஃபெரோஷியஸ் அப்படின்னா அப்போ அதை எப்படி பாதுகையை சொல்ல முடியும் அப்படின்னா, பாதுகை யார்கிட்ட அந்த மாதிரி கோபத்தோடு இருப்பா, ஃபெரோஷியஸ்னு சொல்லக்கூடிய அந்த கோபத்தோடு இருப்பா அப்படின்னா, இந்த பரதன் அந்த குழந்தைய யார் எதிர்க்கிறாளோ, இந்த குட்டி சிங்கத்துக்கு யார் தொல்லை கொடுக்க வராளோ அவாக்கிட்ட இருப்பாள். இப்போ நம்மளாம் தான், இப்போ பரதன் மட்டும் இல்லை, நம்மளாம் கூட அவளோட குட்டி சிங்கம் தான், அவள் நமக்கு பெண் சிங்கம் தான். அப்போது ராமன்ற அந்த ஆண் சிங்கமானது பாதுகைன்ற பெண் சிங்கத்தோட பொறுப்பில் நம்மளை எல்லாம் இப்போ விட்டுருக்கார் அப்படின்னா, நம்மளோட இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் நம்மளை பாடாப்படுத்துறது. இந்த இந்திரியங்கள், இந்த ஆசைகள், இச்சைகள், இது எல்லாத்தையும் அவள் கோபமாக, அதாவது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவளுடைய அந்த பெண் சிங்கத்தோட கோபமானது எந்த இடத்துல வெளிப்படும், என் குழந்தையே இப்படி படுத்துறையா அப்படின்னு அதை எல்லாத்தையும் அடக்கிடுவோம். ஆக நம்ம பாதுகையை அந்த ஒரு தாயாரோட காருண்யத்தோடு நம்ம அவகிட்ட நெருங்கும்போது அவள் ஒரு பெண் சிங்கமாக இருந்து நம்மளோட இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நம்மளை பரிவோடு பார்த்துப்பா அப்படின்றத ஒரு விளக்குற ஒரு அழகான ஸ்லோகம். அது ஏன் எல்லா மிருகமும் அதானே பண்ணும், புலியும் அதான் பண்ணும், குழந்தைகள்னு வரும்போது பூனை கூட அதுதான் பண்ணும். பூனையோட ஒரு பெரிய வகையராக தானே சிங்கம். அது ஏன் சிங்கம்னு சொன்னார் அப்படின்னா, சிங்கத்துக்கு மட்டும்தான் காட்டை ஆள்ற தகுதி இருக்கும், சிங்கத்துக்கு மட்டும்தான். காட்டுக்கு ராஜாவாக எப்போவுமே சிங்கம் தான் இருக்கும். சிங்கம் அப்படின்றது இப்போ காட்டுக்கு ராஜாவாயிடுத்து, ராகவ சிம்மம் அப்படின்றது இப்போ காட்டுக்கு ராஜாவாயிடுத்து. அதனால் நாட்டுக்கு ராணியானது யாருன்னா பெண் சிங்கம். ஆக சிங்கத்துக்கு தான் ஆள்ற தகுதி உண்டுங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை ஒரு ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் குட்டி சிங்கத்தையும் வச்சு நம்மளோட கவிதார்க்கிக சிம்மம் நமக்கு கொடுத்துருக்கார். ஆக இது ஒரு அழகான ஒரு சீனை நமக்கு விளக்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதன் மூலமாக பாதுகையை பெண் சிங்கமாக சுவாமி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அழகான கருத்து. அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.